இன்றைக்கி ரொம்பவும் சுவையான முள்ளங்கி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன். முள்ளங்கி சாம்பார் செய்கிறதுக்கு 1 டம்ளர் பருப்பு எடுத்துக்கணும். நல்லா கழுவிட்டு அதில் 3 பல் பூண்டு, சிறிதளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வேக விடணும். ஒரு 2-3 விசில் வந்தால் போதும். பருப்பு ரொம்ப குழையக்கூடாது, ஓரளவு தான் குழஞ்சிருக்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் நமக்கு வரும். இப்போ ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். இப்போ முள்ளங்கியை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், தோல் சீவி. அதை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணதுக்கப்புறம் சிறிதளவு உப்பு சேர்த்து நல்லா பெசரி விடணும் முள்ளங்கியில். ஏன்னா முள்ளங்கியில் தேவையில்லாத தண்ணீர் நிறையா இருக்கும், அது வெளியேறினா தான் நல்லாயிருக்கும் முள்ளங்கி. அதே மாதிரி சீக்கிரமும் வெந்துடும். இதில் என்ன ஒரு விஷயம்னா, முள்ளங்கி கசக்காமலும் இருக்கும். உப்பு போட்டு நீங்கள் பெசரி வச்சுட்டு சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் அந்த சாம்பாருக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். அதனால் சின்ன வெங்காயம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். சாம்பார் செய்கிறதுக்கு 2 தக்காளி இருந்தால் போதும். 2 தக்காளியை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கணும். வானல் காஞ்சதுக்கப்புறம் சிறிதளவு எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தாளிப்பு வடகம், அது எல்லா கடைகள்லையும் கிடைக்கும். நல்லா தரமான தாளிப்பு வடகம் வாங்கி வச்சுக்கோங்க. அது நல்லா போட்டு தாளிக்கும்போது நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நான் தாளிப்பு வடகம் போட போகிறேன். தாளிப்பு வடகம் போட்டதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கணும். வெங்காயத்தை நல்லா வதக்கி விடணும். எந்த சமையலாக இருந்தாலும் வதக்கிறதுல தான் இருக்குது. வெங்காயம் வதங்குறதுக்கு சிறிதளவு உப்பு சேர்த்துக்கணும். நான் கல் உப்பு தான் எப்போதுமே சேர்க்குறது. வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போடணும். தக்காளியை நல்லா வதக்கி விடணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், நல்லா வதங்கினது தெரியுதா? வதங்கினதுக்கப்புறம் முள்ளங்கியை நல்லா கழுவிட்டு போடணும். நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போ முள்ளங்கியில் உள்ள தண்ணி வர அளவுக்கு நல்லா ட்ரையாக கிளறி விடணும். இப்போ முள்ளங்கியில் உள்ள தண்ணி எல்லாம் வெளியேறிடுச்சு. இப்போவே ஓரளவு வெந்திருக்கு. இப்போ மஞ்சத்தூள் போடணும். குழம்பு மிளகாய்த்தூள், நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணுறேன். அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். நான் காரம் கம்மியாக தான் சேர்ப்பேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். ஆச்சி சாம்பார் பவுடர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எந்த அளவு தேவையோ அதுவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கணும். மசாலா வடை போகிற வரைக்கும் நல்லா கிளறணும். இப்போ வேக வச்ச பருப்பு எடுத்து அதில் ஊற்றிக்கணும். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும்.
நல்லா கிளறி விட்டுக்கணும். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மூடி வேக வச்சுக்கணும். புளி தண்ணி எடுத்து வடிகட்டி வச்சுருக்கேன் கரைச்சிட்டு. இப்போ அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ புளி தண்ணி பருப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். கொதிச்சதுக்கப்புறம் இதை எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கணும். இப்போ மறுபடியும் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கணும். கடுகு நல்லா வெடிக்கணும், இல்லைன்னா கசப்பாயிடும். கருவேப்பிலை சேர்த்துக்கணும். சிறிதளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடணும். இந்த தாளிப்பில் கொஞ்சம் சாம்பாரை எடுத்து போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு லைட்டாக பபுள்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் சாம்பாரில் ஊற்றிக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி போடணும். சுவையான ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் முள்ளங்கி சாம்பார்.